மாமா, தைரியமா இருங்க. ஆனா நான் அழ மாட்டேன் மாமா. என்னால அழவும் முடியாது. பாபு மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் அழணும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாதவங்க தாமா அழுவாங்க. எனக்கு அது நிறைய இருக்கு. வரம் கொடுத்த சாமி என்னைக்குமே அதை திருப்பி புடுங்கிக்கிட்டது இல்ல. பாபு எனக்கு சாமி மாதிரி. அவன் கொடுத்த வரத்தை திருப்பி வாங்கிக்க மாட்டாமா. இதோ அவன் கொடுத்த வரம் என்கிட்ட இருக்கு. இது என்கிட்டயே தான் இருக்கும். உன்ன மாதிரி பக்குவம் எல்லாம் எனக்கு இல்லம்மா. ஆனா என் பொண்ணு நீ எவ்வளவு பக்குவமா இருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நான் பயந்துகிட்டே இருந்தம்மா. இப்ப தைரியம் வந்துருச்சுமா. தைரியம் வந்துருச்சு. டாக்டர் என்ன மாமா சொல்றாங்க? எங்கம்மா உள்ள போயிருக்காங்க. யாரும் இன்னும் வெளியே வரலையாம்மா. எந்த தகவலும் தெரியலையம்மா. அத்தை எங்க மாமா? அவ ரத்தம் கொடுத்தாமா. ரத்தம் கொடுத்ததுல ஏதோ கிருகிருன்னு மயக்கம் வருதுன்னு சொன்னா. அவளை அங்கதான் படுக்க வச்சிருக்கோம்மா. ஐயோ இருங்க, நான் போய் அத்தைய பாத்துட்டு வரேன். இருமா, டாக்டர் வர்றதுக்கு நேரமாச்சு. நீங்க இருந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ சொல்றேன் மாமா, எனக்கு பாபு மேல நம்பிக்கை இருக்கு. அவர் பொழைச்சி எழுந்து வருவாரு. அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? நான் போய் அத்தைய பாத்துட்டு வரேன் மாமா. வாங்க மாப்பிள்ள. என்னாச்சு? அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு? நீங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரே பதட்டமா இருக்கு மாப்பிள்ள. பாட்டி பதறாதீங்க, நான் இப்ப அங்க இருந்தா வரேன். அவருக்கு ஒண்ணும் ஆகாது, கண்டிப்பா பொழைச்சுக்குவாரு. கடவுளே நீ கைவிடலப்பா எங்களை. உட்காருங்க. கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. ஆமா, எப்ப தேறி வருவாருன்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா மாப்பிள்ள? இன்னைக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. சரி, ஆபரேஷன் முடிஞ்சதும் ஒரு வாரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். மகமாயி, மகமாயி அவருக்கு துணையா இருக்கணும். மகமாயி நீதான் அவருக்கு துணையா இருக்கணும்மா. கொஞ்சம் இது பிடி. ஹலோ, எங்கடா இருக்க? ஏன்னா கிளம்பி வீட்டுக்கு வா. நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். வெளியில என்ன? இங்க கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அப்படி என்ன வேலை? ஓ, உங்களுக்கு என்ன வேலை ஏது வேலைன்னு சொன்னாதான் கிளம்பி வீட்டுக்கே வருவீங்களோ? என்ன வேலைன்னு தானே கேட்டேன். அதான்டா, உனக்கு விளாவரியா விலைக்கு சொன்னாதான் வீட்டுக்கே வருவேல்ல. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு காரணம் வேற சொல்லணும்ல. அம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாமலாம் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? என்ன வேலைன்னு தானே நான் கேட்டேன். அந்த அளவுக்கு போயிடுச்ச விஷயம். என்னன்னு சொன்னாதான் நீங்க வீட்டுக்கே வருவீங்க, இல்லன்னா உங்க மாமியார் வீட்லயே இருந்துருவீங்க இல்ல? அம்மா, அனாவசியமா பேசாதீங்க. ஆமாப்பா, ஆமா. இப்ப நாங்க எல்லாம் அனாவசியமா தான் தெரிவோம். ஏன்னா உங்க மாமியார் வீட்ல உன்னை எல்லாரும் இப்ப தாங்கிட்டு இருக்காங்க இல்ல, அதனால நாங்க அனாவசியம் தான். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாதீங்கம்மா. போன வைங்கம்மா. டேய் டேய் மாரிஸ். என்னங்க என்னங்க என்னாச்சு? ஒண்ணுல சூர்யா. மாப்பிள்ள யார் போன் பண்ணாங்க? ஒண்ணுல வீட்ல இருந்தா எனக்கு போனு. சூர்யா கொஞ்சம் டவல் எடுத்துட்டு வாங்க. எங்க என்னன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் சூர்யா, நீ முதல்ல டவல் எடுத்துட்டு வா. எவ்வளவு திமிரு அவனுக்கு. என்ன ஈஸ்வரி, என்ன சொல்ற உன் புள்ள? வரமாட்டானா? நினைச்சேன் இதுதான் நடக்கும்னு நினைச்சேன். வேற என்ன பண்ண முடியும்? நான் தான் அன்னைக்கே தலையால அடிச்சுக்கிட்டேனே. யாராச்சும் கேட்டீங்களா?
என்னவோ ஊர் உலகத்திலே இல்லாத பேரழகிய கட்டிட்டு வந்த மாதிரி குதிச்சிங்க. இந்தா இன்னைக்கு உன் புள்ளைய கைப்பத்திட்டு போயிட்டா. நல்லா இருக்குடி உங்க பவுஸ். நம்ம சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க, என் புள்ள வீட்டோட மாப்பிள்ளைய போயிட்டான்னு. நான் தான் சொல்றேன்ல, அவங்க எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நீ ஒண்ணுமே தெரியாத பேக்கு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க. உன் கைக்குள்ள வெயிடின்னு சொன்னனே, கேட்டியா? ஆரம்பத்திலே விட்டுட்ட, இனி எங்க போய் பிடிக்க போற? அவ்வளவுதான், இனி உன் புள்ள உனக்கு இல்ல. அவன் சுந்தரி வீட்டு ரேஷன் கார்டுக்குள்ள போயிட்டான். இவ்வளவுக்கு காரணம் அவதானே? அவளுக்கு இருக்கு இப்போ. எடுக்கிறாளன்னு பாரு. யாரம்மா? என்னோட மாமியார் தான் பாட்டி. என்னான்னு கேளு. ஹலோ அத்தை. அம்மா மவராசி, உனக்கு கொஞ்சம் புண்ணியமா போகுது. உன் புருஷனை வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா? அத்தை என்னங்க அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்னம்மா பண்றது? புள்ளைய தொலைச்சிட்டேன், நான் யார்கிட்ட போய் கேக்குறது? இங்க பாரு, இங்க வீட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்க அவன் வந்துதான் ஆகணும். இல்லன்னா கூட நான் அவனை தொல்லை பண்ண மாட்டேன். அவரு உங்க அம்மா வீட்டுக்கே சேவை பண்ணட்டும். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க வந்து தலை காமிச்சிட்டு போக சொல்லு. அத்தை அது வந்து, அம்மா தாயே, நான் உன்னை கும்பிட்டு பர்மிஷன் கேக்குறேம்மா. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் என் பிள்ளை இங்க அனுப்பி வைமா. என்னம்மா? என்னாச்சு சூர்யா? என்னங்க நீங்க பாட்டுக்கு எதையாவது போன்ல பேசி விட்டுறீங்க. அவங்க ஏன் தலையை போட்டு உருட்டிட்டு இருக்காங்க? நானும் அவங்கள உங்க வீட்டுக்கு போவேன் நான் சொன்னேன். என்னாச்சு? இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அத்தை தான் சொல்றாங்க, முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் புருஷனை அனுப்பி வைக்கிறியான்னு கேக்குறாங்க. என்னங்க என்ன பேச்சு இதெல்லாம்? அப்படி என்ன முக்கியமான வேலையா? எனக்கு என்னங்க தெரியும், அவங்க கிட்டயே கேளுங்க. முக்கியமான வேலைன்னா அத உன்கிட்டயே சொல்ல வேண்டாமா? என்னங்க பேசுறீங்க? அவங்க உங்ககிட்டயே சொல்லல, அப்புறம் எப்படி என்கிட்ட சொல்லுவாங்க? நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. அவங்க ஏதோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஏன் தலையதாங்க உருட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போகலனா அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஏன் தான் எங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள. ஏங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் இரு. இங்க பாருங்க, போன் பண்ணி தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. நேர்ல போய் என்னன்னு கேட்டுதான் வாங்கல. எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு. யாருன்னு பாரு. ஹலோ. என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா அவ்வளவு பெரிய தப்பு நான் என்ன பண்ணிட்டேன்? சரி, ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களாமே, அப்படி என்ன வேலை? முக்கியமான வேலைதான்ப்பா. அதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். ஏ, சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்கணுமா? ஏ, நீயா வரமாட்டியா? அப்படி என்ன தலை போற வேலைன்னு சொல்லிதான் தொலைங்களேன். தலை போற வேலைதான்ப்பா. உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த வீட்ல ஒரு புள்ள இருக்காரு, அவர் எங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேக்குறப்போ நான் என்ன பதில் சொல்லட்டும்? உனக்கு வேணா மாமியார் வீட்ல இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கலாம், ஆனா என் புள்ள வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. அம்மா, தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க, நீ உடனே கிளம்பி வந்து முன்னாடியே சொல்ல வேண்டியதானம்மா? ஆமாப்பா, பெத்த புள்ளைய கூப்பிடுறதுக்கு நான் காரணம் சொல்லிதான் ஆகணும் இல்ல? சரி விடுங்கம்மா, நான் வரேன். அம்மா, சூர்யாவை கூப்பிட வேண்டாமா? என்னன்னு பாக்கு பொண்ணு? இல்லம்மா, ஷாலினிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஓ அதுவா? உங்க அப்பா வெத்தலை பாக்குவாங்க கடைக்கு போயிருக்காரு, வரட்டும். வந்த உடனே நானும் உங்க அப்பாவும் உங்க மாமியார் வீட்டுக்கு வந்து, அம்மா எங்க வீட்ல என் பொண்ணு பார்க்க வராங்க, நீ தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வாமான்னு கெஞ்சி கூப்பிடுற, சரியா?
இங்க பாருடா, உன்னை வான்னு சொன்னா உன் பொண்டாட்டி தான் உன் பின்னாடி வரணும். ஏன் வா சூர்யான்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க? அப்படி எல்லாம் கூப்பிடணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. அம்மா இது ரொம்ப தப்பா இருக்குமா? எதுப்பா தப்பா இருக்கு? நீங்க தானே சூர்யாவை இந்த வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போனீங்க. நீங்க தானே திரும்ப கூட்டிட்டு போனோம். இத பாரு மாரிஸ், இது வேற பிரச்சனை. இப்ப இத பத்தி பேசணுமா இல்ல உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசணுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. சரிம்மா, தங்கச்சி கல்யாணத்தை பத்தியே பேசுவோம். நீங்க ஒரு வார்த்தை சூர்யாவை வான்னு கூப்பிடுங்க. அப்படி எல்லாம் எனக்கு அவ கால்ல விழுந்து கூப்பிடணும்னு அவசியம் இல்லடா. விருப்பம் இருந்தா வாங்க, இல்லனா நீயும் வராத. ஓஹோ, அப்படி சொல்லிட்டீங்கல்ல. சரி விடுங்க, நான் வரல. போனை வச்சிருங்க. ஹலோ, ஏங்க என்னங்க நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன ஒன்னு ஒரு வார்த்தை கூப்பிடணுமா இல்லையா? ஐயோ, என்ன கூப்பிடலங்கிறதுல ஒரு பிரச்சனையே இல்லைங்க. எதுக்கு தேவையில்லாம? முதல்ல நீங்க கிளம்புங்க போங்க. இங்க பாரு சூர்யா, இப்படியே ஒவ்வொன்னா விட்டு கொடுத்து போறதுனாலதான் அவங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நீங்க ஏன் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? அத்தையும் அவங்க பேசுறதே விடுங்க. ஷாலினி பாவம் அவள தானே பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க இல்லனா எப்படி? நீ இல்லனா நீயும் அங்க இருக்கணும்ல. ஒன்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டா அவங்க என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? திரும்ப திரும்ப நீங்க சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன கூப்பிடாதத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லங்க. தயவு செஞ்சு நீங்க அங்க போங்க. நீங்க அங்க இருக்கணும். பாரு சூர்யா, இந்த விஷயத்துல மட்டும் என்ன கட்டாயப்படுத்தாத. என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ, ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்க ஏங்க அம்மா, கண்ணு திறந்து பாருங்க. உங்களதாம்மா, கண்ணு திறந்து பாருங்க. அம்மா, கண்ணு முழிச்சு பாருங்க. நீங்க கண்ணை திறந்து விஷயத்த சொன்னாதான் நாங்க உங்களுக்கு உதவி பண்ண முடியும். சொல்லுங்க, நீங்க யாரும்மா? உங்க பேர் என்ன? உங்களுக்கு எப்படி இது நடந்துச்சு? எனக்கு என்னாச்சு? எப்படி நீங்க வந்த? அத நீங்க தாமா சொல்லணும். நீங்க நடு ரோட்ல கிடந்தீங்கன்னு சொல்லி யாரோ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ் தான் உங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி இது நடந்துச்சு?
குழந்தை எங்க சொல்ல ஐயோ 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 குழந்தை எங்க சொல்லிடு உள்ள போ உள்ள இருக்குப்பா ஐயோ என்ன ஒண்ணு பண்ணிடாத ஐயோ உங்க பேர் என்னம்மா? பாஞ்சாலி. இங்க பாருங்க பாஞ்சாலி, உங்களுக்கு எப்படி கால்ல அடிபட்டுச்சு? ஏன்னா இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். போலீஸ் வந்து கேட்டா நாங்க பதில் சொல்லணும். போலீஸா? நர்ஸ், இவங்க மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க முழிச்சதும் இவங்க கால் எடுத்த விஷயத்த சொல்லிடுங்க. கால் எடுத்துட்டீங்களா? ஐயோ ஐயோ என்ன சொல்றீங்க? ஐயோ 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 என் காலை ஏன் எடுத்தீங்க? என்னாச்சு? யார கேட்டு கால் எடுத்தீங்க? இங்க பாருமா, இது தனியார் ஹாஸ்பிட்டல். நியாயமா உங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பி தான் கால் எடுத்திருக்கணும். நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. வேற வழி இல்லாம தான் நாங்களே கால் எடுத்துட்டோம். காலை மட்டும் எடுக்காம இருந்திருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தா போயிருக்கும். சீக்கிரமா உங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணம் கட்ட வேண்டியிருக்கு. டாக்டர், எனக்கு இருந்தது ஒரே பையன்தான். அவனும் எங்கேயோ ஓடி போயிட்டா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. நீங்க பணம் கட்டினா இங்க இருக்கலாம், இல்லனா பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் உங்களை அனுப்பணும். யோசிச்சு முடிவு சொல்லுங்க.